வணக்கம். இது வரைக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளத்துக்கு மிக்க நன்றி. இந்த பதிவு பார்த்துட்டு வாய்ப்பு கொடுக்க போகிற நல்ல உள்ளத்துக்கு மிக்க நன்றி. எனக்கு வாய்ப்பு கொடுத்த யங் கப்புள்ஸ் இவங்க தான். எல்லாரையும் சாப்பிட வச்சுட்டு லாஸ்ட்டாக சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் வீனஸ் கேட்டரிங் சர்வீஸ் ஓனர் குருமூர்த்தி வந்து ரிவ்யூ எடுக்கிறாரு. அதான் நீங்கள் பார்க்குறீங்க. எஸ் சார், யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் ப்ளீஸ். வீனஸ் கேட்டரிங்க்கு ஏன் வாய்ப்பு கொடுத்தீங்க, எதனால் வாய்ப்பு கொடுத்தீங்க, உங்களுக்கு இவருக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்ற முக்கிய காரணம் என்ன தோன்றதுக்கு முக்கிய காரணம் என்னங்க சார்? ப்ளீஸ் சார். இது வீனஸ் கேட்டரிங்க முக்கியமாக காரணம் என்னன்னா கஸ்டமர் அப்ரோச். அந்த அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னதான் இருந்தாலும் ஒரு 100 பேர் தானே, யாராக இருந்தாலும் 100 பேருக்கு என்ன ஆர்டர் எடுக்கிறதுன்னு யோசிக்காமல் 500 பேருக்கு செய்கிறவங்க, 2000 பேருக்கு செய்கிறவங்க கூட 100 பேருக்குனா கூட அதே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த சர்வீஸு, அந்த கஸ்டமர் அப்ரோச் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. ஸோ இனிமேல் எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். நான் நிறைய பேர் ரெஃபர் பண்ணுறேன். தேங்க்யூ. நீங்கள் எனக்கு ஆர்டர் கொடுத்ததுக்கு முக்கிய ரீசன் கூகுளா யூடியூபா சார்? கூகுள் தான். ஆனால் இருந்தாலும் உங்களோட வே ஆஃப் அப்ரோச் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஒரு 5 கிட்டத்தட்ட ஒரு 10 கேட்டரிங் என்கொயரி கொடுத்தேன் இதுக்கு. அதில் வந்து ஒரு 3 ஷார்ட் லிஸ்ட் ஆச்சு. அந்த 3ல் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, சாரை பற்றி, சார் யாருன்றதை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். சார் வந்து இளம் தொழிலதிபர், நிறைய ஹோட்டல்ஸ் வச்சுருக்காரு. ஸோ இவங்க வீட்டு வாய்ப்பு எனக்கு கிடச்சதை நான் பெரிய பெருமையாகவும் சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் ஃபீல் பண்ணுறேன். சார், அபவுட் யுவர் செல்ஃப் சார். அதாவது நானும் சரி, எங்கள் அப்பாவும் சரி, நாங்களும் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்கோம். இப்போ எங்கள் மாமாவும் மதுரையில் ஹோட்டல் வச்சுருந்தாங்க. ஸோ ஃபுட்டுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஸோ நான் வரப்போகிற கெஸ்ட்டு வந்து, ஸோ இவங்க வந்து எப்பயுமே ஃபுட்டு வந்து இவங்க ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம கிட்டே வருவாங்க. ஸோ அவங்க வரும்போது அதை நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். ஸோ அதனால் எந்த ஃபங்க்ஷன் பண்ணாலும் அதில் வந்து ரொம்ப காஷியஸாக இருப்போம். ஃபுட்டுக்கு இங்கே நாங்கள் எதாவது ஆர்டர் கொடுக்குறனாலும் முன்னாடி எங்கேயோ அரேஞ்ச் பண்ண விட அதை எப்படியா டேஸ்ட் பண்ணுவோம். இல்லை எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும்தான் அங்கே திருப்பி போவோம். ஸோ அந்த இது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இங்கே எங்களுக்கு கிடச்சிருக்கு. தேங்க்யூ சார். நன்றி சார். தேங்க்யூ சார். சக்தி கிட்ட கேட்டுடலாம். சக்தி கிட்ட கேட்டாச்சு, சிவன் கிட்ட கேட்டாச்சு, சக்தி கிட்ட கேட்டலாம். மேடம், யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் ப்ளீஸ். என்ன சொல்லுங்க மேடம். அதான் சார், அவங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அப்ரோச், கால் எடுத்த உடனே நீங்கள் அந்த வே ஆஃப் அப்ரோச், யூ ஆர் லைக் மென்ஷனிங் த டேட், டைம், என்ன குவான்டிட்டி. ஒருத்தங்களை வந்து நம்ம என்கொயரி கொடுக்கும் போதே அந்த ஃபாலோ அப்பு, நீங்கள் ஒரு டெம்ப்ளேட் வச்சுருக்கீங்கல்ல, அதில் தான் சார் அந்த மாதிரி ஃபாலோ அப்பு. நாங்கள் நிறைய என்கொயரிஸ் மிச்ச கேட்ரிங்கில் போட்டோம். நேரில் வந்தால் சொல்கிறோம் கல்யாண ஆர்டரில் பிஸி, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சின்ன ஆர்டர்னாலும் அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஃபாலோ அப் பண்ணுறீங்களா, அதனால தான் சார். ஆனால் டேஸ்ட் வேறு லெவல். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லா இதுவும் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் சார். நன்றி மேடம். தேங்க்யூ மேடம். மேடம், உங்கள் ரிலேட்டிவ்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் வெளியூர்லேருந்துலாம் வந்திருக்காங்க, எல்லாம் சாப்பிட்ருக்காங்க. எல்லாரையும் சாப்பிட்டு வச்சுட்டு லாஸ்ட்டாக சாப்பிட்றீங்க. எல்லாரும் கொடுத்த கருத்து நாங்கள் மேடம், எல்லாரும் சொன்ன பதில் நாங்கள் மேடம். எல்லாரும் சொன்னது இட்லி, ஸ்டூ, இடியாப்பம் எல்லாமே டாப் நாச். அதாவது எல்லா ஏஜ் கேட்டகரி பீப்புளுக்குமே எல்லா ஐட்டம்ஸுமே ரொம்ப பிடிச்ச மாதிரியும், லைக் ரொம்ப ஜென்யூனா ரிவ்யூ வந்து இட் இஸ் வெரி டாப் நாச் குவாலிட்டி as well as டேஸ்ட் இஸ் வெரி நைஸ் சார். 26 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல 100 சாப்பாடு நான் பண்ணிட்டு தான் இப்போ தமிழ்நாடு முழுவதும், சென்னை முழுவதும் வெட்டிங் பண்ணுறேன். இருந்தாலும் அந்த முதல்ல நான் அந்த 100 சாப்பாடு பண்ணி தான் இன்றைக்கி வெட்டிங் கேட்ரிங், பியூர் வெஜிடேரியன் வெட்டிங் கேட்ரிங்காக வெளியில் தெரிகிறேன். ஆனால் எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, வெட்டிங்க்கே என்னை வந்து யாரும் பார்க்குறதில்ல. எல்லாமே வீடியோ காலிங் இன் வாட்ஸ்அப் கால், அப்புறம் வித் ஹெல்ப் ஆஃப் வாட்ஸ்அப் மெசேஜிங்லேயே எனக்கு அட்வான்ஸ் எல்லாமே வந்து எல்லாம் ப்ரொசீட் பண்ணேன். ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன், நம்ம வீட்டு ஃபங்க்ஷன், அதுக்கு நீங்கள் வந்து நீங்கள் 2 பேரும், உங்கள் பேரண்ட்ஸு எல்லாரும் வந்து என்னை ஆஃபீஸில் பார்த்தது என்னை இங்கே வந்து நிற்க வச்சிடுச்சு. அதான் எனக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களே, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் யூ வாண்ட் டு கிவ் அ குட் குவாலிட்டி, குட் டேஸ்ட் டு யுவர் ரெஸ்பெக்டபுள் அண்ட் லவ்வபிள் உங்களோட ரிலேஷன்ஸுக்கு. ஏன்னா யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து வரணும், பேசணும், பார்க்கணுன்ற இன்டென்ஷன் இருந்தாலும் அவங்களோட ஒர்க் பிஸி ஷெடியூலில் வர முடியாது, பார்க்க முடியாது. சரி, நல்லா எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஆனால் நீங்கள் அதையும் தாண்டி நீங்கள் யூடியூப் வீடியோஸ் பார்த்துருக்கீங்க, கூகுள் ரிவ்யூ பார்த்துருக்கீங்க, என்கிட்ட ஃபோனில் பேசியிருக்கீங்க, அந்த வாட்ஸ்அப் கான்வர்சேஷன் நடந்திருக்கு. எல்லாமே தாண்டி நீங்கள் நேரில் வந்தீங்க பார்த்தீங்களா, தட் ஷோஸ் தட் யூ லவ். அதான் உங்கள் அப்பா அம்மா மேலே இருக்கிற அன்பு மாதிரி உங்கள் சொந்தக்காரங்கிட்ட அந்த அன்பு இருக்குது. அவங்களுக்கு நல்ல ஃபுட்டு கொடுக்க போகிறவங்க யாருன்னு கண்ணால் பார்க்கணும். நீங்கள் சொன்னால் நல்லா இருக்குமே.
அதுதான் சார் நான் சொன்னேன்ல அது எனக்கு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஃபுட்டுக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அது யார் செய்கிறா எப்படி செய்கிறான்றதை அவ்வளோ கரெக்டாக பார்ப்போம். ஸோ அந்த பார்த்ததுனால அது பார்த்துட்டு தான் கொடுப்போம். ஏன்னா வரவங்க யாராவது ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லிட்டா நம்மளுக்கு கஷ்டமாக போயிடும். ஏன்னா என்னடா இந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டோமே ஃபுட்டு இப்படி இருந்துட்டேன். இது வரைக்கும் எங்கள் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுவாங்க எல்லாருமே சொல்லுவாங்க, இப்போ இந்த ஃபங்க்ஷனா இவங்க போனால் சாப்பாடு சூப்பராக இருக்குன்ற பேர் இன்றைக்கும் எங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த பேரை இனிமேல் காப்பாற்றணும். அதுதான் சார் எங்களுக்கு. நன்றி. ஒரு 4 ஸ்டார் ஹோட்டலோட குடும்பத்தினர் வீனஸ் கேட்ரிங் குடும்பத்தினருக்கு வாய்ப்பு கொடுத்ததை பெருமையாக நினச்சி இது வரைக்கும் வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளத்துக்கு மிக்க நன்றி. இனிமேட்டு வாய்ப்பு கொடுக்க போகிற நல்ல உள்ளத்துக்கு மிக்க நன்றி. வீனஸ் கேட்ரிங் நம்பி வாய்ப்பு தரலாமா சார்? என் கஸ்டமர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? கண்டிப்பாக சார் வீனஸ் கேட்ரிங்கை நம்புங்க, உங்கள் ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கும். நன்றி சார். சூப்பர் சார், சூப்பர் சார். எஸ் மேடம். டெஃபினட்டாக வந்து யூ கேன் கிவ் இட் அ ட்ரை சார். கண்டிப்பாக வில் ஆல்சோ ரெஃபர் டு அதர்ஸ் சார். நன்றி மேடம். தேங்க்யூ மேடம். காட் பிளஸ் யூ. ஹாவ் அ கிரேட் டே. ஹாவ் அ பிளஸ் டே. நீங்கள் மேலும் ஒரு வீடு கட்டி வீனஸ் கேட்ரிங் வாய்ப்புக்கு எதிர்நோக்கும் வீனஸ் கேட்ரிங் குடும்பத்தினர். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுக்கு இன்னைக்கு ப்ளசன்ட் சர்ப்ரைஸாக வந்து ஜிலேபி அண்ட் ரசமலாய் கொடுத்தனே, அதை பற்றி உங்கள் கருத்து சார்? அது என்னது காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சதுலேருந்து டீ குடிச்சிட்டு வெயிட் பண்ணிருந்தேன். அது திடீர்னு வந்து ரசமலாய் கொடுத்து சாப்பிட்டது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. சர்ப்ரைஸாக இருந்துச்சு. திடீர்னு ரசமலாய் இது மெனுலே இல்லையே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். பட் காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆமாம். அதே மாதிரி இப்போ வரவங்க வந்து ஒன்ஸ் டீ விரும்புவாங்க, இல்லை காஃபி விரும்புவாங்க. ஆனால் நம்ம டீ, காஃபி, பால், பூஸ்ட், ஹார்லிக்ஸ் எல்லாம் கொடுக்கறதால த ஃபீல் ஸோ ஹாப்பி. இவர் தான் நம்ம புக் பண்ணணுன்ற ஒரு இன்டென்ஷனும் உங்கள் கஸ்டமருக்கு வந்துடும். ஏன்னா இது வரைக்கும் எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் போயிருக்கோம், இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ் இல்லை, இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டிமுலேட்டிங் ட்ரிங்க் இல்லை. அதனால் வந்து இவரை புக் பண்ணணுன்ற ஒரு இன்டென்ஷன். நான் பண்ணுற எல்லாமே வந்து எனக்கு இன்னொரு வேலை கிடைக்கிறதுக்கு அனைத்துமே பாருங்களேன். இது மேலே போடுறது கூட இவர் இது திஸ் ஒன். அப்புறம் அப்படியே கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த கோல்ட் ஷீட்டு. ஸோ அந்த ஒரு ப்ளசன்னஸ் சார் வந்து ஹோட்டல் வச்சுருக்காரு, சொல்ல வேண்டாம். என்னங்க சார், அதாவது நம்ம எவ்வளோ தான் டேஸ்ட், குவாலிட்டி, சர்வீஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாம் கொடுத்தாலும் த அட்ராக்ஷன் ஆஃப் த மிஷன்ஸ் இன் ஹெல்ப்ஸ் டு க்ரோ. அவ்வளோதான் சார். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் சார். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.